ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு உன் கண்களும் காதல் பேசுமோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இப்போ இந்த எபிசோட எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல சஞ்சய் சோலை தண்ணிக்குள்ள இருந்து காப்பாத்திருப்பானா? இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு டாக்ஸில வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப சஞ்சய் சொல்றான், இந்நேரம் நான் பஸ்ல நீ தூங்குறத பார்த்துட்டு இங்க வராம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்ட்டு. கொஞ்சம் கூட கேர்ஃபுல்லா இருக்க மாட்டியான்னு சஞ்சய் கேட்க, அதுக்கு சோல் சொல்றா, சாரி, இனிமேல் நான் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறேன்ட்டு. அப்ப சோல் சஞ்சயை பார்த்து, நம்ம ஸ்விம்மிங் பூல்ல மீட் பண்றதுக்கு முன்னாடி நீ என்ன பாத்திருக்கியான்னு கேட்க, அப்ப சஞ்சய் சொல்றான், இவன் மலையில அவளை பாத்திருப்பான்ல, நான் இந்த வீட்டுக்கு வந்து புதுசுலேயே உன்னை பார்த்துருக்கேன், அப்போ நீ எனக்கு கொரியர் பாய்னு தப்பாக நினச்சிட்டேன்ட்டு சஞ்சய் சொல்கிறான். அப்போ சோல் சொல்கிறான், நான் உன்னை முன்னாடியே கவனிச்சிருந்துருக்கணும்ன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சோலோட வாய்ஸ் ஓவரில் காட்டுறாங்க, நான் இதுக்கு முன்னாடி சஞ்சய்வை தொட முடியாத தூரத்தில் ஆகாயத்தில் இருக்க நட்சத்திரமா நினச்சேன். ஆனால் என்னோட டீனேஜில் அவன் என் பக்கத்துலேயே இருந்திருக்கான், என் பேர் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, என்னை காப்பாற்றிருக்கான். ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. ஒருவேளை நான் பாஸ்ட்டுக்கு வந்ததே இந்த மாதிரி நான் மிஸ் பண்ண மூமெண்ட்ஸை தெரிஞ்சுக்கிறக்கோ, ரொம்ப ப்ரீசியஸான சில மூமெண்ட்ஸை நான் என்றைக்குமே மிஸ் பண்ணி கூடாதுங்கிறதுக்காக தான் ஒருவேளை நான் பாஸ்ட்டுக்கு வந்தனோன்ட்டு சோல் யோசிச்சு பார்க்குறான். அடுத்த நாள் சஞ்சய் தூங்கிட்டு இருக்கும்போது சோல் மொட்டை மாடியில் நின்று கத்திட்டு இருக்கா, சஞ்சய் சஞ்சய்னு. என்னன்னு வெளியே வந்து பார்த்தா, அங்கே பாரு சஞ்சய், ரெயின்போ இருக்கு, நீ ஏதாவது வேண்டிக்கோன்னு சொல்றா. ஆனால் சஞ்சய் வந்து தூக்க கலக்கத்தில் இருக்கானா, அதனால அவன் கண்ணுக்கு சரியா தெரில. அப்போ சோல் ஒரு ஐடியா பண்ணுறா, டியூப்லேருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து வானத்தை நோக்கி அடிக்க அந்த ரெயின்போ அப்படியே கொஞ்சம் விசிபிளாக தெரியுது. இவ கேட்குறா, ரெயின்போ உனக்கு நல்லா தெரியுதான்ட்டு. நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு அவன் எங்கே ரெயின்போவை பார்க்குறான், சோலை தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவள் அப்படி டியூப்பில் தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது அது கீழே நடந்து போனால் அவங்க அம்மா மேலே விழுது. அவங்க இவ இப்படி தண்ணியை மேலே ஊற்றி விளையாடிட்டு இருக்கான்னு தெரிஞ்சோன்னே அவளை துரத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து சஞ்சய் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க ஸ்கூலுக்கு போகும்போது சோல், நான் இன்னைக்கு உன் கூட ஸ்கூலுக்கு போகணும்னு நினச்சேன், உன் கூட நான் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு சொல்கிறா. அது என்னன்னு கேட்டால் அப்புறம் சொல்கிறேங்கிறான். அப்போ சோல் சஞ்சயை பார்த்து, நீ தான் கேர்ள்ஸ் வந்து உனக்கு ஃப்ரெண்டாக வேணான்னு சொன்னீல, நான் வேணா உனக்கு லைஃப் சேவராக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஸ்கூட்டி வருது. கீழே இருக்க சேத்து தண்ணி சஞ்சய் மேலே படாமல் இருக்க இவ சஞ்சயை தள்ளி காப்பாற்றிடுறா. அப்படி காப்பாற்றிட்டு நான் உனக்கு லைஃப் சேவராக இருப்பேங்கிறா. சஞ்சய் இவ என்னடா சொல்கிறாங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சோல் ஒரு விஷயம் பண்ணுனால, அது என்னன்னா ஒரு டைம் கேப்ஸில் சஞ்சய் கட்ட தரா. இதுக்குள்ளே நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன். ஆனால் என்னன்னா இது இப்போ இந்த மரத்துக்கிட்ட நம்ம புதைச்சிடணும். இது நீ ஜனவரி 1, 2023 ஹாங்காங் பிரிட்ஜில் நம்ம மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறா. ஸோ இப்படி ஒரு கிளவரான மூவை தான் சோல் பண்ணுறா. ஆனால் சஞ்சய் கேட்குறான், எதுக்கு ஜனவரி 1, 2023ங்கிற, அவ்வளோ வருஷம் நம்ம ஏன் வெயிட் பண்ணணும்னு கேட்க இவ யோசிச்சு பார்க்குறா, அந்த நாளில் தானே சஞ்சய் இறந்துருப்பான். ஸோ ஒரு நாள் இவன் சூசைட்டை தள்ளி போட்டாலும் அப்போ சோல் வந்து அவனை காப்பாற்றிடலாங்கிற முயற்சியில் தான் இருக்கா. இவ சஞ்சய் கிட்ட அன்னைக்கு இதை கொடுக்குறதா மீனிங்ஃபுல்லாக இருக்குங்கிறா. அப்போ சஞ்சய் கேட்குறான், ஆனால் நீ இப்படி பேசுறத பார்த்தா நம்ம என்னமோ பிரியற மாதிரி பேசுறியேன்ட்டு. அப்போ சோல் வந்து, நீ ஏன் இதை அந்த மாதிரி எடுத்துக்கிற, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ரீயூனியன் ஆகிற மாதிரி அதை நினச்சிக்கலான்ட்டு. சரின்னு சொல்லிட்டு சஞ்சய் போக அவனுக்கு ஹயோக் சொன்னது ஞாபகம் வருது. ஹயோக் வந்து சோல் வந்துட்டு போன விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான்ல. அப்போ ஆக்சுவலாக டேசங் வந்து சோல் லவ்வே பண்ணல. அந்த புள்ளிகள் டேசங் பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தனால அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இவன் சோலை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்ல சஞ்சய்க்கு வந்து கோவம் வந்திருக்கும். அதனால சோல் கிட்ட இப்போ அதை சொல்லிடலான்னு போகிறான். ஆனால் சோலை பார்க்கும்போது அதை சொல்ல முடியல. ஆனால் கோவத்தில் உன் கண்ணை நீ எங்கே தான் வச்சிருக்கன்னு கேட்க அவ உடனே குழந்தையாட்டி இங்கே தான் இருக்குங்கிறா. இவளை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண போறதுன்னு தெரியாமல் அங்கிருந்து போகிறான். சோலு சஞ்சய் ஸ்கூலுக்கு போகும்போது சோலோட ஸ்கூலில் யூனிஃபார்ம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சோல் வந்து டை கட்ட மறந்துட்டா. அப்போ சஞ்சய் அவங்ககிட்ட இருக்க டையை சோலுக்கு கொடுத்துட்டு, நான் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் தானே, மேக்ஸிமம் நான் யூனிஃபார்ம் ரெகுலராக ஃபாலோ பண்ண மாட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறான். ஸோ அவன் டையை சோலுக்கு மாட்டி விடும் போது டேசங் அதை பார்க்குறான். அவனுக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் சஞ்சய் ஸ்கூலில் செக்கிங் இருக்கும்போது பிடி சார் சொல்கிறாரு சஞ்சயை பார்த்து, நீ இனிமேல் ஸ்விம் பண்ண போகிறது இல்லை, இனிமேல் ப்ராப்பர் ட்ரெஸ் கோடில் தான் நீ வரணும்ட்டு. அதுக்கு இவன் சரின்னு சொல்லிட்டு இருக்க. பின்னாடி டேசங் வரான். டேசங்லாம் யூனிஃபார்முங்கிற ஒரு விஷயத்த ஃபாலோவே பண்ணுறது இல்லை. இப்போ சஞ்சய் எங்கே நிற்கிறத பார்த்துட்டு அவன் ஆல்ரெடி கொஞ்சம் ஜெலஸ் ஆனால, அதனால வாலண்டரியாக அவன் ஃப்ரெண்டு கூட வந்து அங்கே சரண்டர் ஆகிறான். ஸோ அந்த பிடி சார் இவனுங்க எல்லாருக்கும் ரவுண்டோட சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாரு. ஸோ அவங்க ஓடிட்டு இருக்கும்போது டேசங் சஞ்சய் கிட்ட வந்து, நீ ஏன் அவளுக்காக பனிஷ்மெண்ட் ஏற்றுக்கிற, சோல் உன் வீட்டுக்கு எதுக்கால தானே இருக்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க உனக்கு என்னதான் வேணும்னு சஞ்சய் கேட்குறான். அதுக்கு டேசங், எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும், ஆமைங்கெல்லாம் தண்ணியில் வேகமாக நீந்தும், ஆனால் தரையில் ஓட சொன்னால் அது மெதுவாக நடக்கதான் செய்யும், நீயும் ஆமைங்க மாதிரியான்னு கேட்க அப்போ சஞ்சய் அவனை பார்த்து சிரிச்சுட்டு ஓடுவான் பாருங்க, செம ஃபாஸ்ட்டாக போடுறான். இவனும் சஞ்சயை பிடிச்சலான்ட்டு வேகமாக ஓடுறான். ஆனால் டேசங்கால சஞ்சயோட வேகத்துக்கு ஈடு கொடுக்கவே முடியாமல் ஸ்டாப் ஆயிடுறான். அப்போ சஞ்சய் அவனை பார்த்து ஸ்மோக்கிங் விட்டுருன்னு கிண்டல் பண்ணிட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிடறான்.
அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது 2 பேரும் அப்படியே எதிரிங்களாட தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் சஞ்சய் அங்கேருந்து போனதுக்கப்புறம் டேசங்கோட ஃப்ரெண்டு சொல்கிறான், உனக்கு உண்மையாலே சோலை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு தானே, ஏன்னா முதல்ல ஸ்கூலுக்கு கரெக்டாகவே வரமாட்டேன், இப்போ ரெகுலராக வர, அதோட ஸ்மோக்கிங்கை கூட நீ ஆல்ரெடி விட்டதானேன்னு சொல்ல அதுக்கு டேசங் வாய மூடுறான்னு ஃப்ரெண்ட் அமைதியாக்கிடுறான். ஆனால் அவன் சோலை அட்வைஸ் பண்ணனால கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கான் போல. சஞ்சயோட வீட்டில் அவங்க அப்பா டிவியில் ஸ்விம்மிங் காம்படிஷன் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ சஞ்சய் வீட்டுக்கு வரது தெரிஞ்சோன்னே உடனே டிவி ஆஃப் பண்ண பார்க்குறாரு. முடியலன்னொன்னே டக்குன்னு ஓடி போய் வீட்டையே ஒரு கலைபுரம் பண்ணி அந்த டிவி ஒயரை பிடுங்கி விட்டுறாரு. சஞ்சய் வந்து ஏன் டிவி பார்க்கலையா, வீடெல்லாம் இப்படி இருக்குன்னு கேட்க, இல்லை டிவி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, பூனைங்க தான் வீட்டை இந்த மாதிரி பண்ணியிருக்கும் போலன்ட்டு அவர் நல்லா சமாளிக்கிறாரு. ஸோ சஞ்சய் ஃபீல் பண்ணிடக்கூடாது அவர் இப்படிலாம் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் சோலோட வீட்லேயே அவங்க ஸ்விம்மிங் காம்படிஷன் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போதான் சோலுக்கு ஞாபகம் வருது. உடனே போய் சஞ்சய்க்கு மெசேஜ் பண்ணுறான், நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமான்ட்டு. சஞ்சய் வந்து சோலை பார்க்குறக்கே நம்ம விருப்பமே இல்லாத மாதிரி தான் மீட் பண்ண வரான். ஆனால் அவளுக்கு தெரியாமல் நல்லா சிரிச்சுட்டு சந்தோஷமாக தான் வரான். அப்போ சோல் அவங்ககிட்ட, நம்ம வந்து இன்னைக்கு மூவிக்கு போகலாம், நான் டிக்கெட்ஸ்லாம் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன், கேன்சல் பண்ண முடியாது, நீ கண்டிப்பாக வரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. ஆக்சுவலாக இவ இப்படி கூட்டிகிட்டு போகிறது இன்னைக்கு அந்த ஒலிம்பிக் ஸ்விம்மிங் காம்படிஷனோட ஃபைனல்ஸ். ஸோ சஞ்சய் வீட்டில் உட்காந்துருந்தானா டிவியில் அதை பார்த்து ஃபீல் பண்ணுவான்ல, அதனால தான் அவனை பார்க்க விடக்கூடாதுங்கிறக்காக இவ இப்படி தேட்டர் கூட்டிகிட்டு போகிறா. போகிற வழியிலலாம் இந்த காம்படிஷன் பற்றி நியூஸு ரேடியோன்னு எதில் சொன்னாலுமே அது சஞ்சயை கேட்க விடாமல் அப்படியே அலாட்டாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. அவங்க தேட்டரில் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு எமர்ஜென்சி அலாரம் அடிக்குது. உடனே எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. ஸோ அவங்களால அப்போ மூவி பார்க்க முடியல. ஆனால் தேட்டரில் வெளியே ஒரு ஸ்க்ரீனில் இந்த ஒலிம்பிக்ஸ் காம்படிஷனை அப்படியே லைவ்ல போட்டுட்டு இருக்காங்க. அதை சஞ்சய் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கான். இதை சோல் தூரமாக நின்று பார்க்குறா. அந்த காம்படிஷனை இவன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருக்க. அந்த மேட்ச்சில் கொரியாவை சேர்ந்த ஸ்விம்மர் தான் ஜெயிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே இவனுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துச்சு. அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இதை பார்க்கும்போது சோலுக்கும் ஒரு கண்ணீர் வருது. அதுக்கப்புறம் சஞ்சய் கூட பேசும்போது இதை சொல்லிடுறான். அப்போ சஞ்சய், எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணுற, எங்கள் அப்பாவும் இந்த மாதிரி தான் பண்ணுறாரு போல, என்னால் ஸ்விம் பண்ண முடியாதுங்கிறதுக்காக இன்னொருத்தவங்க ஜெயிக்கிறத பார்த்து நான் எது கஷ்டப்பட போகிறேன், அதோட 19 வயசுக்கு மேலே என்னால் ஸ்விம் பண்ண முடியாதுன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் நான் கண்டிப்பாக அன்றைக்கி ஸ்விம் பண்ண போயிருப்பேன். ஸோ நான் எடுத்த டிசிஷனை நினச்சி என்றைக்குமே கவலைப்பட போகிறதில்ல, அதனால் நான் வருத்தப்படுவேன்னு நீங்களா கவலைப்படாதீங்க. இதெல்லாம் சஞ்சய் சொல்ல சோலு சிரிக்கிறா. இன்னொரு பக்கம் யூன்ஜுவை காட்டினாங்கன்னா அவளுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல சோலோட பிரதர் அவனோட சட்டையை கொடுத்துருப்பான். அதை வந்து அவங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும்ல. ஸோ இவன் மீட் பண்ணி கொடுக்குறா. பார்த்தா புது சட்டையா கொடுத்துருக்கா. இதை பார்த்தோன்னா அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். யூன்ஜுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சோலோட பிரதரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ யூன்ஜு வந்து அன்னைக்கு பல்லு உடைக்க காரணமா இருந்தால அதனால இவனோட டென்டிஸ்ட் அங்கிள் கிட்டேயே அவனை அனுப்பியிருக்கா. ஸோ அவன் பல்லு திரும்ப முளைச்சதை பார்த்து இவளுக்கும் சந்தோஷமா இருக்கு. அப்போ அங்கே ஒரு சைக்கிள் யூன்ஜுவை மோதுற மாதிரி வர சோலோட பிரதர் அப்படியே அவளை தள்ளி அங்கிருந்து காப்பாத்துறான். இவளுக்கு அந்த போஸ்ட்ல சோலோட பிரதரை பார்க்கும்போது இன்னும் ஃபீலிங்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அப்போ டக்குன்னு ரியலைஸ் ஆகி இவனை போய் பார்த்தா ஏன் நம்ம ஹார்ட் பீட் இப்படி ரைஸ் ஆகுது, முதல்ல இங்கிருந்து போகணும்னு அங்கிருந்து ஓடிடுறா. சஞ்சய் சோலு திரும்பி வரும்போது சோல் சொல்றா, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மூவி டைரக்டர் ஆகணும் தான் ஆசையா இருந்துச்சு, ஆனா இப்போ எனக்கு ஹெல்த்தியா லெக்ஸ் இருக்கும் போது நான் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி காலேஜுக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல சஞ்சய் சொல்றான், நானும் அந்த ஐடியால தான் இருக்கேன்ட்டு, நான் பிசிக்கல் எஜுகேஷன் மேஜர் எடுக்கலான்ட்டு இருக்கேன்ட்டு சஞ்சய் சொல்ல, அப்போ சோல் கேட்குறா, நீ பிடி டீச்சர் ஆக போறியான்ட்டு. அப்போ சஞ்சய் சொல்றேன், நான் அதெல்லாம் இனி டிசைட் பண்ணல, ஆக்சுவலா ஸ்விம்மிங்கை தவிர நான் வேற ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இப்படி ஒரு யோசிச்சு வச்சிருக்கேன்னு சொல்ல, அப்போ சோல், நீ டாக்டர் போலீஸ் அந்த மாதிரி என்ன வேலைக்கு போனாலும் உனக்கு அது கரெக்டாக ஃபிட் ஆகுங்கிறா. ஆக்சுவலாக இவ ஃபியூச்சரில் சஞ்சய் வந்து நிறைய மூவிஸ் ஆல்பம்ஸ்லாம் பண்ணியிருப்பான்ல, அதில் அவன் போட்ட கேரக்டருக்கு அப்படியே ஃபிட்டாக இருப்பான். அதை நினச்சி பார்த்து சொல்ல சஞ்சய் கேட்குறான், நீ என்ன நேரில் பார்த்த மாதிரியே சொல்கிறேன்ட்டு. அப்போ சோல் சமாளிச்சுட்டு, நீ அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்ல, அதுக்கு நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறா. ஸோ அவங்க வீட்டுக்கு வர வழியில் சோலோட அம்மா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சஞ்சய் உடனே அவங்களுக்கு விஷ் பண்ணலான்னு போகிறான். ஆனால் இவ டக்குன்னு அவன் இழுத்து வச்சு 2 பேரும் ஒரு கார் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த கார் வேற அங்கிருந்து நகருது. இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்க லைட்டு கம்பத்துக்கிட்ட பள்ளியாட்ட ஏறி ஒளிஞ்சுக்கிறாங்க. சோல் வேற ஆகாயத்துல காமெடியா போஸ் கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் சஞ்சய் சொல்றான் அவங்க அம்மா போயிட்டாங்கன்னு. இவன் மேல இருக்கா, சஞ்சய் கீழே இருக்கானா. இவ இறங்க தெரியாம சஞ்சயோட தலையை போட்டு மிதிச்சிட்டு இருக்கா. பாவம் சஞ்சய் அவகிட்ட அத்தனை மிதியும் வாங்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் சஞ்சய் வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பா ரேடியோ மாதிரி ஒரு குட்டி டிவைஸ்ல இந்த காம்படிஷன் பார்த்துட்டு இருக்காரு. சஞ்சய் வரும்போது அது ஒலிக்க பாக்குறாரு. ஆனா சஞ்சய், நீங்க டிவிலேயே பார்க்கலாம்ல, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்க, நீ எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியலங்கிறாரு. அதுவும் இல்லாம டிவி ரிப்பேர்னு சொல்ல என் உடனே போய் அந்த ஒயரை மாட்டிட்டு, டிவி நல்லா தானே இருக்கு, நீங்க நான் வருத்தப்படுவேன்னு நினைச்சது இதெல்லாம் பண்றீங்கன்னு தெரியுது, ஆனா நான் இதை நினைச்சு என்னைக்குமே வருத்தப்பட போறதில்ல, ஸோ நீங்க ஹாப்பியா இருங்கன்னு சொல்லிட்டு சஞ்சய் மேல போறான். சோலோட வீட்டுல சோல் அவங்க அப்பாவோட டெத் ஆனிவர்சரி வரப்போறத கேலண்டர்ல பாத்துட்டு இருக்கா. அப்ப தம்பி வந்து கூப்பிடுறான், அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்திருக்குன்னு. என்னன்னு பார்த்தா சோல் வந்து அன்னைக்கு தனியா சிட்டியை விட்டு ரொம்ப தூரத்துல தான் அந்த பஸ்ல இருந்து இறங்கியிருப்பா. ஸோ அந்த இடத்துல அவ போனும் பர்ஸ் ரெண்டுமே மிஸ் பண்ணிருப்பா. அதுல போன் கிடைக்கல, பர்ஸ் மட்டும் கிடைச்சிருக்குன்னு போலீஸ் கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. இவ சொல்றா, போன் வந்து அந்த குடிகார அங்கிள்கிட்ட தான் எடுத்து வச்சிருப்பான், நீங்க அதை கொஞ்சம் சிசிடிவில செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ல, அந்த இடத்துல எல்லாம் சிசிடிவி இல்லைன்ட்டு அந்த போலீஸ்காரங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ரொம்ப கூட்டமா இருக்கு.
இவ என்னன்னு போய் பார்த்தா அங்க ஏதோ டெட் பாடி கிடக்குதான். ஸோ போலீஸ் அதை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இவளுக்கு ஒரு கீச்சனோட மணி சவுண்ட் கேக்குது. அதை பார்த்தோன்னா சோல் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறா. என்னன்னா அந்த கூட்டத்து நடுவுல ஒருத்தன் அந்த கீச்சனை கொண்டு போயிட்டு இருக்கான். ஆக்சுவலா ரியல் டைம்லைன்ல சோலுக்கு இதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்ல, அப்ப வந்து அவளுக்கு இந்த சவுண்டா கேட்டிருக்கும். அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவளுக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதெல்லாம் அவன் மறந்துட்டா. பார்த்தா அந்த கீச்சன் வச்சிருக்காளு ஒரு டாக்ஸிக்குள்ள போய் உட்காரான். அவங்ககிட்ட தான் சோலோட மொபைலும் இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி அந்த சீன்ல சோலை நோக்கி அந்த டாக்ஸி வந்திருக்கும். ஆனா அந்த குடிகார ஆள் வரும்போது அந்த டாக்ஸி அங்கிருந்து போயிருக்கும். சோ இதுல ஏதோ மர்மம் இருக்க மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் சோல் அப்பாவோட டெத் ஆனிவர்சரி அப்ப இவ அவங்க அம்மா கூட காயெல்லாம் வாங்க போயிருக்கா. அப்ப சோல் கால் உடஞ்சப்ப அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் நினைச்சு பார்த்து இவ ரொம்ப வருத்தப்படுறா. அவங்க அம்மா பார்த்து நீங்க யாராச்சும் டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா, நான் அன்னைக்கு பார்த்து நீங்க ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கான்னு கேட்க உங்க அப்பாவோட டெத் ஆனிவர்சரி அன்னைக்கு நீ என்ன பேசுற உதப்ப அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அமைதியா இருக்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சோலோட பிரதரையும் சஞ்சயும் ஒரு கடையில காட்டுறாங்க. ஆக்சுவலா அங்க இருக்க டிவில இப்போ ஒலிம்பிக் காம்படிஷன் போயிட்டு இருக்குல்ல, அதுல வெயிட் லிஃப்டிங் காம்படிஷனை டிவில போடுறாங்க. அதை சோலோட பிரதரும் சஞ்சயும் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்க. அவங்க மூஞ்சியை கூட இனி பாத்துக்கல. ஆனா அந்த காம்படிஷனே அப்படியே புத்து நோக்கிட்டு அவனுங்க அந்த காம்படிஷன்ல ஜெயிக்கும் போது நல்லா கையெல்லாம் கோது ஜாலியா என்ஜாய் பண்றானுங்க. அப்பதான் அவங்க முகத்தை பாத்துக்கிறானுங்க. அன்னைக்கு சோல் தண்ணி அடிச்சிருந்தப்ப சஞ்சய் அவளை கூட்டிட்டு வரத சோலோட பிரதர் பாத்துருப்பான். சோ நீ தானே அன்னைக்கு சோலை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி சஞ்சயை பிடிச்சிக்கிட்டான். இவனுக்கு தெரிஞ்ச மிலிட்ரி ட்ரைனிங் கமாண்ட்லாம் வச்சு சஞ்சய்வை கமெண்ட்ஸ் கொடுத்து பண்ண சொல்றான். இவன் பண்ற அட்டுவலியத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு சோலோட பிரதர்ன்ட்டு சஞ்சயும் அமைதியா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். இதுல புஷ்அப் வேற பண்ண சொல்றான். ஆனா இவனுக்கு தான் ஷோல்டர் சர்ஜரி ஆயிருக்குல்ல, அது சொல்லும் போது சரி ஓகேன்னு விட்டுறான். அப்ப சோலோட பிரதர் நீ எங்க அக்காவை லவ் பண்றியான்னு கேட்க இல்ல வேற ஒருத்தனை தான் அவ லவ் பண்றாங்கிறான். இவன் கேட்கறான் ஓ ஒருவேளை அன்னைக்கு எங்க வீட்டுல நெருப்பு அன்னைக்கு வந்தானே அவனா, அவன் நல்லா தானே இருந்தான், ஹேண்ட்ஸமா இருந்தான், குட் லுக்கிங்கா இருந்தான், ரொம்ப தைரியமானவன் வரேன்னு சொல்ல சஞ்சய்க்கு இதெல்லாம் கேட்க கடுப்பாகுது. உனக்கு யாரையும் ஜட்ஜ் பண்ணவே தெரியலன்ட்டு சோலோட பிரதரை பார்த்து சொல்ல அவன் மறுபடியும் கமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடறான். ஆனா சஞ்சய் தான் கோவத்துல இருக்கான்ல, இவன் சொல்றதுக்கு எதுக்கும் மதிப்பு கொடுக்காம நின்றுட்டு இருக்க. சோலோ அவங்க அம்மா அந்த வழியில வரும்போது இவங்களை பாத்துடுறாங்க. உடனே சோல் ஓடி வந்து அவங்க கிட்ட சண்டை போடுறா. எதுக்கு சஞ்சய் கிட்ட இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருக்கேன்னு. அப்ப அவங்க அம்மா பின்னாடியே வந்து 2 பேரும் அடிச்சு உங்க அப்பாவோட டெத் ஆனிவர்சரி அப்ப இப்படிதான் விளையாடிட்டு இருப்பீங்களான்னு சொல்லி அவங்க இழுத்துட்டு போறாங்க. ஆனா சஞ்சய்க்கா சோலோட பிரதர் டேசங்க ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லிட்டான்ல, அதை நினைச்சு பார்க்க கடுப்பா இருக்கு. உடனே டேசங்கோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை பார்த்துட்டு இருக்கும் போது அதுக்குள்ள போவேன்னு தோணுது. ஆனா அவனே மீறி கையமைக்க அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள போயிடுறான். பார்த்தா டேசங்கோட அந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கு இவன் தான் 1,00,000 விசிட்டரான். அப்படி வரவங்களுக்கு கிஃப்ட் வேற இந்த டேசங் அனுப்பி வச்சிருக்கான். சஞ்சய்க்கு அதை பார்த்தோன்னு ஒரே அசிங்கமா போச்சு. டேசங் வந்து ரொம்ப ஃபேமஸ்ல, ஸோ கம்ப்யூட்டர் சென்டர்ல அவன் உட்காந்துட்டு இருக்கும் போது எல்லா பொண்ணுங்களும் அவனை தான் பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கு. இவன் சோசியல் மீடியா ஐடி பார்க்கும்போது அதுல சஞ்சய் வந்து 1,00,000 விசிட்டர்னு தெரியுது. அதை பார்த்தோன்னே இவன் அந்த டை கொடுத்தான்ல சோலுக்கு, அதை நினைச்சு பாக்குறான். ஸோ சஞ்சய் நினைக்கும் போது அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுது. அப்ப ஹயோக் டேசங்க்கு கூப்பிடுறான். என்னன்னா இவங்க மியூசிக் பேண்ட்ல ஹயோக் தான் கிட்டாரிஸ்ட், டேசங் தான் ட்ரம்ஸ் பிளேயர். ஸோ ரிகர்சலுக்கு சீக்கிரம் வந்துட்டு ஹயோக் சொல்கிறான். அப்போ அவங்க ரிகர்சல் பண்ணுற இடத்துல காட்டினாங்கன்னா அந்த சிங்கருக்கு வந்து நல்லாவே பாட வரல. அப்பயே ஹயோக் நினைக்கிறான் சஞ்சய் வேணா இந்த டீமுக்கு கூப்பிட்டுக்கலாமான்ட்டு. சோலோட வீட்டில் அவங்க அப்பாவோட டெத் ஆனிவர்சரி நடக்குது. அப்போ சோல் வேண்டிக்கிறான், என்னால் என்னையும் சஞ்சயவையும் காப்பாற்ற முடியாதுன்னு தோணுது, என் பயத்தை போக்கி எங்களை காப்பாற்றிக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு வேண்டிக்கிறா. அப்படியே அவன் மொட்டை மாடியில் போய் இவளோட சைக்கிள் எடுக்கிறான். என்னன்னா இவ சைக்கிள் ஓட்டணுங்கிறது அவங்க அப்பாவோட ஆசை. சின்ன வயசுல இவ பயந்துட்டு கத்துக்காம இருந்திருக்கா. இதை சஞ்சய் கிட்ட சொல்லும் போது நீ இதை உங்க அப்பா ஆசைன்னு சொல்றீல, அப்பனா நீ இந்த வயசுல அதை கத்துக்கலாமேன்னு சொல்ல சோலுக்கும் அதான் கரெக்டுன்னு பட்டிருக்கு. சரின்னா அவ சைக்கிளோட கத்துக்க வந்துட்டா. அப்படியே ஓட்டி ஓட்டி கத்துக்கிட்டு இருக்கும் போது நிறைய டைம் கீழே தான் விழுறா. அவளுக்கு சரியாவே ஓட்ட வரல. அவ அப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சஞ்சய் பாத்துறான். அப்ப சஞ்சய் அவளுக்கு சீட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து உனக்கு இதனாலதான் பேலன்ஸ் மிஸ் ஆகுதுன்னு சொல்லி நீ இப்படி ஓட்டுன்னு சொல்லி அவளுக்கு கத்து கொடுக்க பாக்குறான். சோல் கேட்கற அப்ப நீ எனக்கு டீச்சரா இருக்க போறியான்ட்டு. அப்ப சஞ்சய் நான் தான் பிடி டீச்சர் ஆகிறதான்னு கேட்டில, எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கான்னு நீ பாருங்கிறான். சரி ஓகே, ஆனா நீ சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப கோவப்படுவேன்னு கேட்க இல்ல நான் பொறுமையா நீட்டா சொல்லி கொடுப்பேன்னு சஞ்சய் சொல்றான். ஆனா அவளுக்கு கத்து கொடுக்கும்போது ரொம்ப கோவப்படுறான். அவளுக்கு சரியாவே வரமாட்டேது, விழுந்துட்டே இருக்கா. அப்ப சஞ்சய் கத்த சோலு கோவப்படுறா. மறுபடியும் விழுந்துட்டே இருக்க சஞ்சய் எச்சா கோவப்படுறான். ஆனா சோல் வந்து போ நான் கத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. சோல் சஞ்சயை பார்த்து உனக்கு டீச்சரா இருக்க தகுதியே இல்லை, நான் வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய கொடுத்தா சூப்பரா பண்ணுவேங்கிறா. சரி இவதான் சொல்றாளேன்ட்டு அடுத்த ட்ரெயில காம்ப்ளிமெண்ட் நிறைய கொடுக்குறான். நீ சூப்பரா ஓட்டுற சொல், சூப்பரா ஓட்டுறன்ட்டு. ஆனா இவன் கையெடுக்கும் போது அவ கீழே தான் விழுகிறா. அப்ப
அப்போ இவன் ஓவர் உணர்ச்சி வசப்பட்டு நீ சூப்பரா விழுகிற சொல்லி இப்படிதான் விழுகணும்ட்டு அதுக்கும் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறான். இதை கேட்டு சோல் அவனை பார்த்து முறைக்கிறா. ஆனா அதுக்கப்புறம் அவங்க பிராக்டிஸ் பண்ண சோல் சைக்கிளோட கத்துக்கிறா. நம்ம எல்லாரும் பண்ற மாதிரி தான் பின்னாடி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா சஞ்சய் விட்டுட்டான். அப்ப சோல் நல்லா தான் ஓட்டிட்டு வரா. சஞ்சயும் கூடவே ஓட சோலுக்கு அப்பதான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டே வருது. அப்புறம் சோல் சைக்கிள் ஓட்ட சஞ்சய் அவன் கூடவே ஓடி வர அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்ப சோல் நினைச்சு பாத்துக்கிறா, இந்த மாதிரி ப்ரீசியஸான மூமெண்ட்ஸை தான் நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன்ட்டு. ஸோ ஃபைனலாக சோல் சைக்கிளோட கற்றுக்கிட்டா. ஆனால் இன்னொரு ரவுண்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மறுபடியும் என்ஜாய் பண்ணுறாங்க. சோல் வந்து டைம் ட்ராவல் தானே பண்ணிட்டு வந்திருக்கா. அதனால இதுக்கு முன்னாடி சிசெட் எக்ஸாம்ஸில் எப்படி மாடல் கேட்டிருப்பாங்கன்ட்டு அவள் யோசிச்சு பார்க்குறா. நியூஸ்லலாம் மேக்ஸ் வந்து ரொம்ப டஃபாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கா. ஸோ ரீடிங் ரூமில் இவன் இந்த வேலை பண்ணிட்டு இருக்க. யூன்ஜு படிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு சோலோட பிரதர் ஞாபகம் தான் வருது. உடனே தலையில் அடிச்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு படிக்க வேணாம்னு சொல்லி சோல் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறா. ஸோ வெளியே வந்தப்ப பார்த்தா டேசங் சோலை பார்க்க வந்திருக்கான். இன்னொரு பக்கம் சஞ்சயும் ஹயோக்கும் ஷாப்பிங் போயிருக்காங்க. ஆக்சுவலா சஞ்சய் வந்து வழக்கமா போற ட்ரெஸ்ஸை மாத்தி டேசங்காட்ட வியர் பண்ணணும்னு நினைக்கிறான். அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்க உடனே அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிடுறான். ஹயோக்கு சரி ஓகே நான் கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு வரேன்ட்டு அங்கிருந்து போறான். பார்த்தா அந்த ஷாப்பிங் மாலுக்கு தான் சோலு யூன்ஜு டேசங்லாம் வந்திருக்காங்க. அப்ப சோல் டேசங்க பார்த்து நான் யூன்ஜு கூப்பிட்டாங்கிறக்க மட்டும்தான் இங்க வந்தேன். ஆனா இதுக்கப்புறம் வந்து நீ சிசெட் எக்ஸாமுக்கு முன்னாடி சோலை டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுங்கிறா. அப்ப இவங்க 3 பேரும் சஞ்சயை பார்த்துடுறாங்க. உடனே சஞ்சய் கிட்ட சோல் போக அப்பதான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது சஞ்சயும் டேசங்கும் ஒரே கலர்ல ஒரே மாடல் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. டேசங்கே சொல்றான் எல்லாரும் நம்மளை பார்த்தா நம்ம 2 பேர் டேட் பண்றோம்னு நினைச்சுப்பாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க ஒரு ஹோட்டல் போக அங்க இருக்க எல்லாரும் இவனுங்க 2 பேர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. சஞ்சய் இவங்க ஆர்டர் பண்ணதை எடுத்துட்டு வர டேசங்க உடனே அந்த ஜூஸ் எடுத்து சோல் பக்கத்துல வச்சுட்டு இவனும் சோல் பக்கத்துலயே உட்காந்துக்கிறான். சஞ்சய் வேற வழியே இல்லாம யூன்ஜு பக்கத்துல உட்காடுறான். யூன்ஜுக்கா எல்லா பசங்களுமே அழகா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு சஞ்சய் கிட்ட ரொம்ப கொஞ்சி பேசிட்டு இருக்கா. இவளை பாக்குறதுக்கு சோலுக்கே வித்தியாசமா இருக்கு. அப்ப சோல் சஞ்சயை பார்த்து உனக்கு ஸ்வீட் அதிகமா இருந்தா பிடிக்காதானேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கூல் ட்ரிங்க்ஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறா. உடனே சோல் தாமால அக்கறையா இருக்காங்கிற மாதிரி நக்கலா சஞ்சய் பார்க்க அப்ப டேசங் கேட்கறான் என்னோட கிஃப்ட் ரிசீவ் ஆச்சான்ட்டு. அந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட் கொடுத்துருப்பான்ல உனக்கு தெரியுமா சோல் சஞ்சய் என்னோட பெரிய ஃபேனுன்ட்டு டேசங் சொல்ல அதான் நான் உங்க கிஃப்ட் வேணான்னு சொல்லிட்டேன்ட்டு சஞ்சய் சொல்றான். அப்ப யூன்ஜு சஞ்சய் பார்த்து உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்க அவன் இல்லைங்கிறான். சரி யாரையாச்சும் பிடிச்சிருக்கான்னு கேட்க அவன் எந்த பதிலுமே சொல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹயோக்கோட டீம் ஒரு கிளப் காம்படிஷன்ல பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனா சிங்கர் அந்த பையன் இருக்கான்ல அவங்க அம்மாவுக்கு பயந்துட்டு அன்னைக்கு வரவே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்ச ஹயோக்கு ஆல்ரெடி சஞ்சயை கூப்பிடணும்னு நினைச்சிருப்பானா. உடனே சஞ்சய் கால் பண்றான். சோலோ அந்த பெர்ஃபார்ம் பண்ற இடத்துக்கு வந்து சஞ்சய் அங்க எங்கேயாச்சும் இருக்கானான்னு பாத்துட்டு இருக்கா. அப்ப எக்லிப்ஸ்ன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இதை கேட்டு சோல் சாக்குல திரும்பி பார்க்க அங்க ஹயோக்கு டேசங்க சஞ்சய் எல்லாம் வராங்க. சஞ்சய் பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்து இவ பயங்கர ஷாக்கில் இருக்கா. இதுக்கு முன்னாடி கான்சர்ட்லாம் சஞ்சய் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பான்ல அதெல்லாம் அப்படி நினச்சி பார்க்குறா. இவ அப்படியே சஞ்சயை பார்த்துட்டு இருக்க டேசங் சோலை பார்த்துட்டு இருக்கான். ஆனால் சோல் கண்டுக்காம சஞ்சயை பார்க்கும்போது இவனுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. ஸோ இந்த எக்லிப்ஸ் டீம் செம்ம சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி முடிக்க இவளுக்கு அதை பார்க்கும்போது ஆனந்த கண்ணீரே வந்துடுது. அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சஞ்சய் சோலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த ஜேஎன்டி என்டர்டைன்மெண்ட்டோட மேனேஜர் மறுபடியும் சஞ்சய் கிட்ட வந்து பேசுகிறான். அவன் சஞ்சயை பேசலான்னு கூட்டிகிட்டு போக இதை சோல் பார்த்துடுறா. அவ உடனே அவசரமா வரும்போது கீழே விழுந்துடுறா. அப்ப சோலுக்கு ஹெல்ப் பண்ணலாம் டேசங் வர இவன் அவனை கண்டுக்கவே இல்லை. அவன் சஞ்சயை தேடிட்டு தான் ஓடிட்டு இருக்கா. ஸோ டேசங் மேலும் வருத்தப்படுறான். இவ சஞ்சய் வீட்டு முன்னாடியே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சஞ்சய் வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட அன்னைக்கு கார்டு கொடுத்திருந்தானே இன்னைக்கு மறுபடியும் உங்ககிட்ட பேச வந்தான். அவன் உங்ககிட்ட என்ன கேட்டான் உன்னை வந்து அவனோட டெபியூட்ல ஏதாவது கலந்துக்க சொன்னானான்னு கேட்க அதுக்கு சஞ்சய் உனக்கு எப்படி அவனை பத்தி தெரியும் அதோட அவன் என்கிட்ட என் நம்பர் தான் கேட்டான் ஆனா நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேங்கிறான். சஞ்சய் இப்படி சொல்றது கேட்டோன்னு தான் சோலுக்கு நிம்மதியாகுது. இல்லை இப்பெல்லாம் நிறைய ஸ்கேமர்ஸ் இருக்காங்க உன்னை யாராவது ஏமாத்திடுவாங்கன்னு தான் நான் பயந்துட்டேன்னு சொல்ல நான் என்ன குழந்தையான்ட்டு சஞ்சய் கேட்குறான். அப்படியே சஞ்சய் அவகிட்ட ஒரு பேக் கொடுக்குறான். அதுக்குள்ள ஒரு ஃபோன் இருக்கு. இதில் பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணா அது ஃபோன் தருவாங்க போல. அதனால தான் இவன் அதில் பெர்ஃபார்மே பண்ணியிருக்கான். ஸோ சோலுக்காக தான் அவன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சோன்னே சோல் கேட்குறான் இந்த ஃபோன் கிடைக்கிறதுக்காக தான் நீ பெர்ஃபார்ம் பண்ணியா நீ உன்னை பற்றி எப்போ யோசிக்க மாட்டியா அடுத்தவங்களை பற்றி ஏன் யோசிக்கிறேன்னு கேட்குறா. அதுக்கு சஞ்சய் உன் ஃபோன் தான் தொலைஞ்சு போச்சுல இப்போ இந்த ஃபோன் இருந்தால் உனக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லி கொடுத்தேன் அதோட நான் உன்னை பத்தி கவலைப்படக்கூடாதான்னு கேட்க இல்ல நீ உன்னை பத்தி மட்டும் கவலைப்படு நீ அடுத்தவங்களை பத்தி யோசிச்சு கடைசியில உன் வாழ்க்கையில ஒரு இடம் வரும்போது நீ ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சு அது யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம தவிப்ப அதனாலதான் நான் இப்படி சொல்றேன் நீ உன்னை பத்தி மட்டும் யோசிச்சா போதுன்ட்டு சோல் கோவமா சொல்ல சஞ்சய் ரொம்ப அப்செட் ஆயிடுறான்.
நான் உன்னை பற்றி கவலைப்பட்டது ஏன் தப்பு தான், இந்த ஃபோனை நீ வச்சுக்கோ இல்லை என்ன வேணால் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவன் கோமா வீட்டுக்குள்ளே போயிடுறான். அப்புறம் அந்த ஜேஎன்டி என்டர்டெயின்மெண்ட் இருக்கான்ல, அவன் வந்து கார்டு கொடுத்துருப்பான். அதை சஞ்சய் பார்த்துட்டு இருக்கான். சோலும் வீட்டுக்கு போய் சஞ்சய் கொண்டு வந்த மொபைலையே சோகமாக பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு சஞ்சய் பேண்டுக்குள்ளே போனால் அது அவனுக்கு தானே கஷ்டம், அதை நினச்சி தான் அவள் இவ்வளோ கோவப்படுறா. அடுத்த நாள் சோல் ஸ்கூல் விட்டு போயிட்டு இருக்கும்போது சஞ்சய் அவசர அவசரமாக சோலை பார்க்க வரான். டேப் ரெக்கார்டரை வந்து இயர்ஃபோன்ஸ் மாட்டிட்டு கேட்டுட்டு தான் போயிட்டு இருக்கா. அப்போ அந்த ஸ்விம்மிங் பூல் அன்னைக்கு பேசியிருப்பாள், அது இன்னும் அந்த டேப் ரெக்கார்டரில் இருக்கு. ஸோ அது எகைன் பிளே ஆக இவ அதை கேட்டுட்டே நடந்து போயிட்டு இருக்கா. சஞ்சயவும் சோலை பார்க்க வந்துட்டு இருக்கான். அப்படி அவ கேட்டுட்டே போயிட்டு இருக்கும்போது அவ ரோட்டு வரைக்கும் போயிடுறாங்க, வண்டியெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப சஞ்சய் இடையில வந்து அவளை ஸ்டாப் பண்ணி காப்பாத்திடுறான். இவ சஞ்சயை பார்த்து சாக்காக சஞ்சய் திரும்பி சோலை பார்த்து, நீ வந்து என்னை பத்தி மட்டும் தானே யோசிக்கணும்னு, நான் எனக்காக கேட்கிறேன், நீ டேசங்க பிரேக்கப் பண்ணிருன்னு சஞ்சய் சொல்ல கரெக்டா அந்த சீன்ல அவன் ஐ லைக் யூன்னு சொல்லியிருப்பான். ஸோ இவன் பிரேக்கப் பண்ணுன்னு சொல்லும் போது அதுல பிளே ஆகுது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. இதை கேட்டுட்டு சோல் பயங்கர சாக்காக இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஃபைனலாக சோலுக்கு எப்படியோ சஞ்சய் ப்ரொப்போஸ் பண்ணது தெரிஞ்சு போச்சு. இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான லவ்லியான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.